1994 கிறிஸ்மஸ்ல ரொம்ப கிட்ட. ரிக்கு மாமா வீடு. குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றாங்க. சாண்டா கிஃப்ட்ஸ்னு நம்பி குதூகலிக்கிறாங்க. ஆனா ஜாக் அமாலி அந்த சாண்டா கதையில நம்பிக்கை இல்ல. அவன் சாண்டா இல்லன்னு நிரூபிக்கணும்னு வெறி பிடிச்சிருச்சு. அவன் தன் உறவினங்க குழந்தைகளை ஸ்டோரேஜ் ரூம்ல இழுத்து போய் ரிக்கு மாமா மறைச்சு வச்சிருந்த கிஃப்ட்ஸ் குவியலை காட்டினான். சாண்டா கிஃப்ட்ஸ் இல்லன்னு சொல்லி அதிர்ச்சி கொடுத்தான். அப்போ குழந்தைகள் மனம் நொந்து போச்சு. ரிக்கு மாமா ஜாக்க மேல ரொம்ப கோவப்பட்டார். அந்த சண்டையில சாண்டா உண்மைன்னு ரிக்கு மாமா அடம்பிடிச்சார். ஜாக்கோட செயலால கடுப்பாகி அவனை நாட்டி லிஸ்ட்ல லெவல் போர்ல போட்டுட்டார். எனக்கு ஒன்னும் பயம் இல்லன்னு ஜாக் சிரிச்சான். கதை 30 வருஷம் ஜம்ப் ஆகுது. இப்போ ஜாக் ஒரு சூப்பர் டிராக்கர், சிறந்த ஹேக்கர், உலக புகழ் பெற்றவன். இந்த நாள்ல ஒரு கிளைண்ட் ஜாக்க வேலைக்கு அழைச்சிருக்கான். வடதுருவ பகுதியில இருக்கிற ரேடார் சிஸ்டத்தை ஹேக் பண்றதுக்கு ஜாக் ஆரம்பிச்சான். அடேங்கப்பா, ஒரு புவியியல் அறிஞர் பெண்களோட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல அவருடைய அடையாளத்தை திருடி ஒரு சிறிய திசை திருப்பத்தை உருவாக்கினான். கொதிக்கும் காபி மின்சாதனங்கள் மேல சரிஞ்சிச்சு. சாரி, சின்ன தீயும் எரிய ஆரம்பிச்சுச்சு. அந்த குழப்பத்தோட நடுவுல அந்த புவியியல் அறிஞர் டியை பொறுக்கி எடுத்தான் ஜாக். அப்புறம் என்ன? அந்த புவியியல் ஆபீஸுக்குள்ள நுழைஞ்சு கணினி கேபிள்ல ஒரு ஹேக்கிங் சாதனத்தை சாமர்த்தியமா பொருத்தினான். அவன் வீட்டுல இருந்தே ஆபீஸ் முழு சிஸ்டத்தையும் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சான். அதே நேரம் ஒரு ஷாப்பிங் மாலில் சாண்டா கிளாஸ், அதாவது ரெட் ஒன், குழந்தைகளுக்கு சந்தோஷமா நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தான். ஆனா இந்த சாண்டா சாதாரண மால் ஆர்டிஸ்ட் இல்ல. அவனுக்கு பாதுகாப்பா ஒரு பலசாலியான, தலையே இல்லாத பாதுகாவலன் இருக்கான். காலம்னு பெயர். அப்போ ஒரு டிக்கெட்டாகர் வந்து லைன்ல நின்ன குழந்தைகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளி ரெட் ஒன்னோட லைவ் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சான். அட கேவலம்! உடனே காலம் அவனை பிடிச்சு நிறுத்தி, இது சரியில்லடா நூ கொட்டினான். டாக்கர்லாம் 200 பேர் மட்டும்தான் ஃபாலோ பண்றாங்க. அவன் மாலுக்குள்ள வேலை முடிச்சிட்டு இல்லாத பிரச்சனையெல்லாம் பண்றான். கால் அவனை வெளியே அனுப்புறான். ஆனா இந்த ரெட் ஒன் சாதாரண சாண்டா கிடையாதுன்னு தெரிய வந்தது. டபுள் லக்ஸரி கார்கள் வந்து அவனை எடுத்துட்டு போச்சு. சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பின்னாடி ராணுவ விமான தளத்துக்கு போச்சு. ஒரு ஜெனரல் அவனை வாங்கிட்டாரு. சாதாரண மனுஷன் இல்லன்னு இன்னும் நிரூபணம் ஆச்சு. விமான ஹேங்கருக்குள்ள போனதும் அந்த ரெட் ஒன் உண்மையான சாண்டான்னு தெரிய வந்தது. 9 பறக்குற மான்கள் இழுக்குற ஸ்லெட் அங்கே இருக்கு. கால் சேர்ந்து சாண்டா ஸ்லெட்ல ஏறி வட துருவத்துக்கு திரும்ப போறாங்க. 2 ஃபைட்டர் ஜெட்ஸ் காவல் புரிஞ்சிட்டு போகுது. விமானம் எடுக்கிறப்போ சாண்டா காவாலின்னு சொன்னதும் ஸ்லெட் ஒளி வேகத்துல போச்சு. சீக்கிரமே வட துருவத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா அந்த ஸ்லெட் வேகத்தால உண்டான ஷாக் வேவ் ரேடார்ல கிடைச்சிருச்சு. சக் அவன் கம்ப்யூட்டர்ல இருந்து அந்த பகுதியை கண்காணிச்சுட்டு இருந்தான். அப்போ ஒரு ரகசிய சிக்னல் கிடைக்குது. அது என்னன்னு புரிஞ்சதும் சக் உடனே அவன் கிளையன்ட்ட கூப்பிடுறான். அடேங்கப்பா, என்ன அதிசயம்! ஒரு அசாதாரண விஷயம் நடக்குதுன்னு சொல்றான். அருமையான வியாபாரம். ஆமா ஆமா சரி. சிறிது நேரத்துல ரெட் ஒன், கால் இருவரும் அவங்க ரகசிய தளத்துக்கு போய் சேர்றாங்க. அது ஒரு மாய வில்லைக்குள்ள மறைஞ்சு கிடக்கு. அதுல யாராலையும் எந்த தொழில்நுட்பத்தாலையும் அவங்களை பிடிக்க முடியாது. போனதும் எல்ஃப் ஊழியர்கள் அவங்களை வரவேற்கிறாங்க. அவங்க தான் பொருட்களை கையாளுறாங்க, குழந்தைகளுக்கு பரிசுகள் அனுப்புறாங்க. அவங்களுக்குள்ள கார்சியா இருக்கான், ஒரு துருவக்கரடி. அவன் அந்த வேலையையே பாத்துக்கிறான். கால் எல்ஃப் டீமுக்கு தலைவன். ரெட் ஒன் ஜிம்முக்கு போய் ட்ரைனிங் பண்றான். பின்னாடி வலி வராம இருக்க ட்ரைனிங் முக்கியம். பரிசுகளை அனுப்புறதுக்கு சரியான உடம்பு வேணும்ல. அதே நேரத்துல கால் மிஸ்ஸஸ் கிளாஸ் கிட்ட பேசுறான். அவங்க போறதுக்கு முன்னாடி அப்புறம் ரெட் ஒன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றான். கிறிஸ்மஸ் வேலையில இருந்து ஓய்வு எடுக்க போறேன்னு. கிறிஸ்மஸ் அவனுக்கு பழைய விஷயமா போச்சுன்னு சொல்றான். பெரியவர்களோட கெட்ட செயல்களால நல்ல காரியங்கள் மறைஞ்சுது. ஒவ்வொரு வருஷமும் கெட்ட பட்டியல்ல இருக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. ஆனா இந்த சிவப்பு சாந்தா காலுக்கு உறுதியா சொல்றாரு, நம்ம வேலை குழந்தைகளுக்காக என்று. வயசு எவ்வளவு இருந்தாலும் பெரியவங்களுக்குள்ளேயும் குழந்தைத்தனம் இருக்குன்னு சொல்றாரு. உண்மையிலேயே குழந்தைகளும் பெரியவங்களும் அவ்வளவு வேறுபட்டவங்க இல்லன்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அதே சமயம் ஒரு ரகசியமான கும்பல் ஜாக்கோட வாடிக்கையாளர்கள் வட துருவத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஜாக் அனுப்பின கோஆர்டினேட்ஸ் படி சிவப்பு சாந்தா அலுவலகத்தை பாதுகாக்கிற கண்ணுக்கு தெரியாத சுவரை கண்டுபிடிச்சு அதிக சக்தி கொண்ட ஆயுதங்களை உபயோகிச்சு அதை உடைச்சு போட்டாங்க. அன்னைக்கு இரவு கெல் தோட்டத்துக்கு வந்து அழகு பாக்கறப்போ சிவப்பு சாந்தா கட்டடத்துல ஒளி அலையுறத பார்த்தான். சந்தேகப்பட்ட கெல் தன் டீமை அனுப்பி சிவப்பு சாந்தாவை பார்க்க சொன்னான். ஆனா அவங்க போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. கால் அவசரமா சிவப்பு சாந்தா அறைக்கு ஓடிப்போனான். ரெட் ஒன்ன பாருங்க, கடத்திட்டு போறாங்க. மர்மமான கும்பல். ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம கே விரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்னோ மொபைல்ல ஓடி போறாங்க கும்பல். ஒரு ஸ்னோ மொபைல் கட்டிடத்துல மோதி உடைஞ்சு போச்சு. ஆனா கே வேகமா போகிறத நிறுத்த அவரு கையில இருக்க மந்திர பொருள் உபயோகிச்சாரு. அப்புறம் பாருங்க, ஒரு பொம்மை ஸ்னோ மொபைலை உண்மையான ஸ்னோ மொபைலா மாத்தி விரட்டலை தொடர்ந்தாரு.
கே ஒரு அவலாஞ்ச் ஏற்படுத்தி கடத்தல்காரங்களோட வாகனத்தை நிறுத்திட்டாரு. கே போய் பார்த்தா வாகனம் காலியா இருக்கு. ஒரு பொம்மை விளையாட்டு திரோன்ல கடத்தல்காரங்க தப்பிச்சிட்டாங்க. இதற்கிடையில் ரெட் ஒன் காணாம போனத பத்தி மந்திர உயிரின கட்டுப்பாட்டு அமைப்போட இயக்குனர் ஜோ ஹுரோ வட துருவத்துக்கு தகவல் அனுப்பிச்சாங்க. கடத்தல்காரங்களை கண்டுபிடிக்கலன்னா அவங்க தொழில்நுட்ப வல்லுநரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ நாய், ஜேக்னு பேரு. கிறிஸ்துமஸ் இன்னும் ஒரு நாள் தான். ஜேக்க சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு கே கட்டளையிட்டாரு. ரெட் ஒன் பாதுகாப்பா இருக்கணும்னா சீக்கிரம் ஜேக்க கண்டுபிடிக்கணும். கிறிஸ்துமஸ்லாம் வரலன்னா விடுமுறை ஆபத்துல மாட்டிடுச்சு. அடுத்த நாளையிலேயே ஜாக் உறங்கிட்டு இருக்கார். சட்டன்னு அவரோட முன்னாள் மனைவி ஒலிவியா ஃபோன் பண்றாங்க. என்னன்னா அவங்க மகன் டில்லன் பள்ளிக்கூடத்துல பிரச்சனை பண்ணிட்டான்னு சொல்லி அவனை புடிச்சிட்டு வர சொல்றாங்க. அட போங்கடா. சரி, ஜாக் பள்ளிக்கூடத்துக்கு போய் டில்லனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாரு. ஒலிவியா வீட்டுக்கு போற வழியில டில்லன் என்ன பிரச்சனைன்னா பள்ளிக்கூடத்தோட அட்டெண்டன்ஸ் சிஸ்டத்தை ஹேக் பண்ண முயற்சி பண்ணானாம். ஆனா ஒரு ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சு சொல்லிட்டானாம். அட கொள்ளைக்காரன். ஆனா அவனுக்கு அந்த நாள் இரவு ஒரு கான்சர்ட் இருக்குன்னு சொல்லி ஜாக்க வருமாறு அழைச்சான். அட பாருங்க, டில்லனை அம்மா வீட்டுல விட்டுட்டு ஜாக் அவரு அபார்ட்மெண்ட்ல போய் சேர்ந்தாரு. ஆனா அங்கே என்ன பாருங்க, சாரி 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 போராளிகள் அவனை வளைச்சிட்டாங்க. அட டென்ஷன். ஜாக் என்ன பண்ணாருன்னா தன்னை காப்பாத்திக்க போராடினாரு. ஆனா அந்த போராளிகள் எலக்ட்ரிக் ஆயுதம் வச்சிருந்தாங்க. அது நம்ம உடம்பை உடனே ஃப்ரீஸ் பண்ணிடும். ஆனா முன்னாள் அமெரிக்க சேனா சாரி 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 போராளி ஜாக் என்ன பண்ணாருன்னா அந்த போராளிகளை ஒருவாறு ஓடவிட்டாரு. ஜன்னல் வழியா நழுவி அருகிலிருந்த கோடவுன்ல ஓடி போனாரு. ஜாக்கு எழுந்ததும் சேர்ல கட்டப்பட்டிருக்கிறது பார்த்து அதிர்ச்சியா போயிட்டான். அவனுக்கு முன்னாடி சோயி காத்திருந்தா. அவள் அவனை வட துருவ ரேடார் சிஸ்டத்தை ஹேக் பண்ணினது பத்தி கடுமையா விசாரிச்சா. ஜாக்கு வட துருவத்துல இருந்து வந்த ஒரு விசித்திர சிக்னலை ட்ராக் பண்றதுக்கு ஒரு கஸ்டமர் கேட்டதால அப்படி பண்ணினேன்னு சொன்னான். கஸ்டமர் யாருன்னு அவனுக்கு தெரியாதுன்னும் அது அவன் வேலையில ஒரு பகுதின்னும் சொன்னான். சோயி அவன் சொல்றத நம்பல. அவனை மோரா ஹெட் குவார்ட்டர்ஸ் அனுப்புறாங்கன்னு சொன்னா. அங்க சோயி மோரா என்னன்னு விளக்கினா. அது கற்பனை உயிரினங்களை கண்காணிச்சு மீட்டு எடுக்கிற ஒரு அமைப்புன்னு. கற்பனை உயிரினம்? ஜாக்கு கதையா நினைச்சு சிரிக்க ஆரம்பிச்சான். ஆனால் அவன் அந்த இடத்துக்குள்ள போக போக தீப்பிடிச்ச குதிரையில தலையில்லாத ஒரு ரைடர். அவன் பேசவே முடியல. சோயி மறுபடியும் விசாரிச்சா. நீண்ட காலமா கண்டுபிடிக்கப்படாம இருந்த ரேடார் சிக்னலை அவன் தான் உடைச்சான்னு சாட்டினா. நூற்றுக்கணக்கான வருஷமா அவளும் சாண்டா கிட்னாப்பிங்ல அவனை சிக்க வைக்கிறா. அந்த நேரத்துல திடீர்னு கெல் வந்து ஜாக்கை எதிர்க்கிறான். அப்போ காலன் வந்து ஜாக்கை பயமுறுத்த கார்டியாவை அனுப்புறான். அப்புறம் ஒரு அதிர்ச்சி உண்மையை சொல்றான். ஜாக்குக்கு குழந்தை பருவத்துல இருந்தே நல்லாட்டா பட்டியல்ல 4வது லெவல்ல இருக்கிறான்னு சொல்றான். கிறிஸ்துமஸ் மேஜிக்கை எப்படி ஜாக்கு சும்மா கெடுத்துட்டான்னு சொல்றான். ஃப்ரீலான்ஸ் ஹேக்கர் ஜாக் குற்றவாளிகளை பிடிச்சு கொடுக்க சம்மதிக்கிறான். ஆனா காலன் அவன் முந்தைய கிளையன் கொடுத்ததை விட 2 மடங்கு கொடுக்கணும்னு நிபந்தனை போடுறான். சரின்னு பேசி முடிச்சிட்டு ஜாக் அவங்க கிளையன் தருபால இருக்கான்னு சொல்றான். சரின்னு காலன் அங்க போக சம்மதிக்கிறான். இந்த நேரத்துல ரெட் ஒன் உயிர் பிழைச்சு ஒரு சிறப்பு சிறையில கிடைக்கிறான். அங்க அவனுக்கு கிட்னாப்ப பண்ண மொத்த திட்டத்தையும் திட்டமிட்ட ஒரு கெட்ட சூனியக்காரி கிடைக்கிறா. அந்த சூனியக்காரி நல்லாட்டா குழந்தைகள் லிஸ்ட் காமிக்கிறா. அதுல ரெட் ஒன் அண்ணன் பெயரும் இருக்கு, கிராம்பஸ். இந்த பட்டியல்ல சேட்டை பிள்ளைங்களோட பெயர். சும்மா சேட்டை இல்ல, ஒரு பெரிய தண்டனைக்கு பாத்திரமா இருக்கிறவங்க பெயர். சொல்லப்போனா அந்த மந்திரவாதினி இந்த பட்டியலை யூஸ் பண்ணி சேட்டைக்கார பிள்ளைங்க எல்லாரையும் ஒழிச்சுப்புட்டு நல்ல பிள்ளைங்க மட்டும் உலகத்துல வச்சிருவா கெட்ட கனவு பாக்குறா. அப்புறம் அந்த சிவப்பு கண்ணாடி பொம்மையில இருக்கிற மந்திர சக்தியை எடுத்து கிராம்பஸோட பனிப்பந்தளம் கண்ணாடி குகைன்னு சொல்றாங்க அதை உருவாக்குற ஒரு இயந்திரத்துல ஊத்தி விடுறா. அந்த கண்ணாடி குகையில சேட்டை பட்டியல்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் அடைச்சு வைக்க திட்டம் போடுறா. சீன் மாறுது. கால் ஜாக்க பிடிச்சுக்கிட்டு 6 பால நேர போகாம ஒரு பொம்மை கடைக்கு போறான். பொம்மை காரும் ரோபோ பஞ்சு கையுறையும் எடுக்கிறான். அப்புறம் ஒரு பெரிய பொம்மை கிடங்கு கிட்ட கொண்டு போறான். அந்த வாசல்ல 6 ரூபா பொம்மை கடைக்கு போற ஒரு போர்ட்டல். அங்க போன உடனே கால் கையில இருக்கிற ஃப்ரேம் பேஸ்டு நார்க்னு ஒரு மந்திர பொறியை யூஸ் பண்ணி ஒரு பொம்மை ஸ்போர்ட்ஸ் காரை உண்மையான காரா மாத்திடுறான். இருவரும் அந்த காரில போற இடத்துக்கு போறாங்க. ஜாக்கோட வாடிக்கையாளர் ஒரு கடற்கரையில போய் சேர்றாங்க. அங்க ஜாக் டெத்மார்க்னு சொல்ற மாஃபியா கும்பலை காட்டுறாரு. அவங்க கான்ஃபரன்ஸ் கால்னு ஒரு பெரிய மாஃபியா பாஸோட பாதுகாவல்காரங்கன்னு சொல்றாரு. ஜாக் கான்ஃபரன்ஸை சந்திக்க போறாரு. ஆனா கான்ஃபரன்ஸோட காவல்காரங்க போர் கட்டறாங்க. ஆனா கால் சூப்பரா போராடுறவரு. அவரு கையில ஒரு மேஜிக் ரோபோட் பெல்ட் இருக்கு. அதுல அவர் உடம்பையே சின்னஞ்சிறியதா மாத்திக்க முடியும். அந்த மேஜிக் பவர்ல எல்லா காவல்காரங்களையும் சுலபமா அடிச்சு தூக்கிட்டாரு. கான்ஃபரன்ஸ் கிட்ட ரெட் ஒன்ன எங்க இருக்கான்னு கேக்குறாரு கால். ஆனா கான்ஃபரன்ஸ் எதுவும் தெரியாதுன்னு சொல்றாரு. அவரு முக்கிய வாடிக்கையாளர் இல்லன்னு சொல்றாரு. வேற ஒருத்தர் ஜாக்கோட ஹேக்கிங் சர்வீஸ் பத்தி கேள்விப்பட்டுக்கிட்டு கான்ஃபரன்ஸ வேலைக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு.
அந்த ரகசிய வாடிக்கையாளர் ரொம்ப டேஞ்சரானவரு. மேஜிக் பவரும் இருக்குன்னு கான்ஃபரன்ஸ் எச்சரிக்கை பண்றாரு. அந்த வாடிக்கையாளரோட பெயரே சொல்ல மாட்டாரு. அந்த வாடிக்கையாளர் கேட்டுடுவாங்கன்னு பயம். அப்புறம் கால் சொல்றாரு அந்த பெயரை மணல்ல எழுதுன்னு. ஆனா ஜாக் சும்மா சொல்லிட்டாரு. அந்த பெயர் குவா. அந்த பெயரை கேட்ட உடனே குவா அவள் சக்தியால கான்ஃபரன்ஸ அவள் உடம்புல அடக்கி வச்சிருச்சு. குவா எல்லாரையும் சாண்டாவோட பிடிச்ச லிஸ்ட்ல இருக்கிறவங்களை தண்டிக்க போறேன்னு அறிவிச்சா. கொலை பண்ணவங்க கூட, பொய் சொல்றவங்க, ரொம்ப முரட்டுத்தனமா பேசுறவங்க, எல்லா கெட்ட காரியம் பண்றவங்க கூட. அவ அறிவிப்புல ஒரு காரியம் சொல்லிட்டாங்க, பூமியில இருக்கிற நிறைய பேர் தண்டனை வாங்க போறாங்கன்னு. குவா கான்ஃபரன்ஸ் உடம்புல இருந்து வெளியில வந்த உடனே ஒரு ஐஸ்கிரீம் லாரி கடல்ல இருந்து கரையில நின்னுச்சு. அந்த லாரில இருந்து 3 ஸ்னோமேன் ராட்சசங்க இறங்கி கான்ஃபரன்ஸ கொல்ல வந்தாங்க. குவாவோட பெயரை சொன்னதுக்கு கால் ஜேக் அந்த ராட்சசங்களை எதிர்த்து போராட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த ஸ்னோமேன் ராட்சசங்க ரொம்ப பலசாலி. ஒரு ராட்சசன் கான்ஃபரன்ஸ உடம்பை பனிக்கட்டி ஆக்கிட்டது. போர் நடந்துட்டு இருந்தப்போ கால் ஒரு ராட்சசனோட கேரட் மூக்கை அடிச்சு தூக்கிவிட்டான். அது உடனே சிதறிப்போச்சு. அதே சமயம் ஜேக் ஒரு கேஸ் சிலிண்டரை வெடிக்க வச்சு இன்னொரு ராட்சசனை அழிச்சிட்டான். 3வது ராட்சசன் ஜேக்க வந்து அடிக்க போனப்போ ஜேக் அந்த ராட்சசனோட கேரட் மூக்கை அடிச்சு தூக்கிவிட்டான். அதுவும் சிதறிப்போச்சு. வெற்றி பெற்றாலும் கூட்டம் அப்படியே ஏமாற்றத்துல மூழ்கிடுச்சு. அடுத்தடுத்த தகவலை எடுக்க முடியாம திண்டாடிச்சு. கான்ஃபரன்ஸ் முழுசா உறைஞ்சு போச்சு. கேள், கால் சொல்றாரு ரெட் ஒன்னோட அதிசய பிரதர் கிராம்பஸ் கூட போகலாம்னு. அவன் இப்போ ஜியாரெலா கூட சேர்ந்துட்டான். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம கால், ஜாக் 2 பேரும் கிராம்பஸ் பதுங்குற இடத்துக்கு போற போர்டல்ல நுழைஞ்சிடுறாங்க. அதே நேரம் ஜியாரெலா கண்ணாடி பந்தை முதல் சேட்டைக்காரன் மேல ட்ரை பண்றா. சீட்டியில இருக்கிறவன் மேல பரிசா ஒரு ஸ்னோக்ளோப் அனுப்புறா. அந்த ஆளு அதை தொட்ட உடனே உள்ளே இழுக்கப்பட்டுடுறான். ஆனா அந்த பந்து ஜியாரெலா கைக்கு திரும்பல. திட்டம் தவறிடுச்சு. உடனே அவ டிசைன் மாத்த ஆரம்பிச்சிடுறா. பந்து அவங்க கைக்கு திரும்பி வர மாதிரி. இந்த பக்கம் ஜாக், கால் 2 பேரும் பொம்மை கடை போர்ட்டல் வழியா ஆல்ப்ஸ் மலைப்பகுதிக்கு போய் சேர்ந்துடுறாங்க. ஜாக் கூட ஒரு கார் மாறிடுச்சு. அப்புறம் ஜாக் கூட ஓலிவியா போன் பண்றா. வில்லன் கான்செப்ட்ல இல்லாம போனதுக்கு கடுமையா திட்டுறா. போன் கட் ஆன உடனே ஜாக் கால் பயணத்தை தொடர்றாங்க. காரோட்டும் போது ஜாக் தன்னோட அட போங்கடா மகன் ஒருத்தன் அவன் அப்பா வேலைய சரியா பண்ணலன்னு ஒப்புக்கொண்டான். வில்லன் கூட சமாச்சாரம் எல்லாம் நடக்குது. அப்புறம் ஒரு கல்லறையில கிடைச்சுது பாருங்க கிராம்பஸ் பதுங்குற ஓடவாசல்ல. அந்த ஓட்டையில நுழைஞ்சா நரக நாய் ஒன்னு காவல் நின்னுச்சு. கிறுக்கன் ஒரு சேவல் பொம்மை காமிச்சு அதை திருடி ஓட வச்சுட்டான். அப்புறம் ஜாக் அந்த கிழட்டு வீரன் கிராம்பஸ்க்கு சொந்தமான பொன்னால பரிசு எடுக்க போய் பிடிச்சு கொடுத்தான். ஏண்டா இப்படி பண்றேன்னு கேட்டா அது கிராம்பஸோட டீம் கவனத்தை சீக்கிரமா கிடைச்சிடுச்சு. ஜாக், கால் 2 பேரும் கிராம்பஸ் கிட்ட கைது. அங்க பாருங்க ஒரு போட்டி நடக்குது. கிராம்பஸோட டீம் கால் கிட்ட இருந்த மந்திர பொருளை கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஆக கொடுக்குது. கால் கதற ஆரம்பிச்சான். ரெட் ஒருத்தனை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு உதவி பண்ணுங்கன்னு கெஞ்சினான். ஆனா கிராம்பஸ் காதில் விழல. அவனை சிறை வைக்க நினைச்சான். சரி, ஜாக் அந்த கிராம்பஸை ஒரு போன்சோ ஸ்லேப் போட்டிக்கு சவால் பண்றான். கால் ஜெயிச்சா அவனும் ஜாக்கும் விடுதலை. கிராம்பஸ் சம்மதிச்சுட்டான். அடேங்கப்பா அந்த அடி! கிராம்பஸோட பலம் பாருங்க. கால் ஒரு அடியிலேயே பறந்து போனான். ஆனா பாருங்க ஜாக் சாமர்த்தியமா அந்த பிரேம் எடுத்து காலோட கையில கட்டி கொடுத்துட்டான். அதன் பலத்தால கால் கொடுத்த அடி. கிராம்பஸ் அதிர்ந்து போச்சு. சும்மா ஒரு அதிர்ச்சி இல்ல, பூமி அதிர்ந்த மாதிரி. அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து பாக்ஸிங் ரோபோ விளையாட்டு பொம்மையால கிராம்பஸோட டீம் சூடுபிடிச்சது. அந்த கலவரத்துல கால் ஜாக்கும் போர்ட்டல்ல தப்பிச்சிட்டாங்க. அவங்க பக்கத்துல அவங்க நம்பர் 1 கோழி பொம்மையும் இருக்கு. எஸ்கேப் ஆட்டாங்க. அப்ப ஜாக், ஜி என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டான். ஜி கேட்டுக்கிட்டா, அடப்பாவி, பிறகு அவங்க யாத்திரை சொல்லவா வேணும்? ரோட்டு நடுவுல ஒரு பியானோ. நம்ப முடியல. ஜாக் வந்த பரிசு. அதை திறந்தாங்கன்னா அடப்போங்கடா, ஒரு மாயாஜால பனிக்கட்டி உலகம். அந்த நேரத்திலேயே வில்லன்லிருந்து வீடியோ கால். வில்லன் ரொம்ப கோபமா, ஏண்டா இந்த பைத்தியக்கார பரிசை அனுப்பினேன்னா கேக்குறான். ஜாக் கண் சிவந்து, நான் அனுப்பலையேடான்னு சொல்றான். அப்ப டில்லன் அந்த பரிசை காட்டறான். அதுவும் ஒரு பனிக்கட்டி உலகம். கிரைலா அனுப்பியதுன்னு தெரிய வர்றது. அடுத்த நொடி டில்லன் அந்த உலகத்துக்குள்ளே உறிஞ்சப்படுறான். அது ஒரு கண்ணாடி குகைன்னு தெரிய வருது. அவன் மகனை காப்பாத்தணும்னு ஜாக் அந்த மாயாஜால பனிக்கட்டி உலகத்தை பிடிச்சுக்கிட்டு அந்த கண்ணாடி குகைக்குள் போயிடுறான். கிரைலாவை சந்திக்கிறான். அவங்க திட்டம் எல்லாரையும் கண்ணாடி குகையில புதைச்சு வைக்கணும். சேட்டை பண்ணவங்க எல்லாரையும், அதையும் மொத்தமா தயாரிக்கணும். அதே நேரம் கெல் ஜோய்க்கு இந்த செய்தியை சொல்றா. இவ்வளவு கண்ணாடி குகைகளை எப்படி கிரைலா தயாரிக்கிறாங்கன்னு 2 பேருக்கும் புரியல. அதற்கான ஒரே இயந்திரம் ரெட் ஒன்னோட வட துருவத்தில உள்ள பழைய இடத்துல தான் இருக்கு. அந்த பாதாள அறையில. இந்த உண்மையை உணர்ந்து கால், ஜின் வட துருவத்தை விட்டு போகலன்னு சந்தேகம் வந்தது. திரோன்களையும் ஸ்னோ மொபைலையும் திருடிட்டு ஓடுறது எல்லாம் பொய்யா விளையாட்டுன்னு புரிஞ்சுச்சு.
அப்புறம் கால் மிஸ்ஸஸ் கிளாஸ் கிட்ட தொடர்பு கொண்டாரு. அவங்க ரெட் ஒன்னுக்கு பிடிச்ச மக்கரோனி கசாலே செஞ்சுட்டு சுறுசுறுன்னு இருந்தாங்க. ஆனா ரெட் ஒன் மக்கரோனி வெறுக்கிறது காலுக்கு தெரியும். அவரோட சந்தேகம் சரியாத்தான் இருக்குன்னு நிரூபிச்சுட்டாங்க. வட துருவ தலைமையகத்துல ஜின்னோட உருமாறும் டீம் நுழைஞ்சிருச்சு. மிஸ்ஸஸ் கிளாஸா வேஷம் போட்டு ஒருத்தர் இருக்காங்க. காலும் ஜோயும் அங்க ஓடி போனாங்க. காலுக்கு சாதாரணமா தோணுற அவங்க ஸ்டாஃப் எல்லாரையும் சந்தேகத்துல பார்த்தாரு. ஒருத்தர் அடிச்சா அது ஜின்னோட டீம்ல ஒருத்தர்னு தெரிஞ்சிடுச்சு. அதே நேரத்துல கண்ணாடி குகையில ஜாக் டிலன் கூட உருக்கமான பேச்சு பேசுறாரு. நான் ஒரு சரியான அப்பா இல்லன்னு சாரி கேக்குறாரு. அவருக்கு மிகவும் சாரி இருக்குன்னு சொல்றாரு. அப்பா மனசுல இருந்து சொன்ன உண்மையால டிலன் மன்னிச்சுட்டாரு. அந்த நேரத்துல அந்த மேஜிக்கல் ஸ்னோ ஒளி பாருங்க, கண்ணாடி குகை உடைஞ்சு சிதறி போச்சு. ஜாக் டில்லன் 2 பேரும் வெளியே. உண்மையான உலகம் என்ன நடந்ததுன்னு புரிஞ்சிச்சு ஜாக்குக்கு. அடேங்கப்பா, நல்ல உள்ளம் நல்ல நோக்கம்தான் கண்ணாடி குகையோட மாய சிறைய உடைச்சுது. அப்புறம் என்ன, குவா நிறுத்தணும்னு அவங்க புது உத்வேகம். அடுத்த நிமிஷம் பாருங்க, கால் ஜோயும் ஜாக் டில்லன் கூட சேர்ந்தாங்க. குவா என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? சாண்டா வண்டியில கண்ணாடி குகையெல்லாம் லோட் பண்ணி சேட்டை பசங்களுக்கு வழங்க போறானாம். ஆனா ஒரு பிரச்சனை, வண்டி பறக்காது. ரெட் ஒன் இல்லாம. சரியா புரிஞ்சுக்கோங்க, ரெட் ஒன் குவா கிட்டதான் இருக்கு. சாண்டா வண்டிலேயே 4 பேரும் குவா தேடி போறாங்க. டில்லன் ஒரு சீக்ரெட் டோர் கண்டுபிடிச்சான். அங்க பாருங்க, கார்டியா மிஸ்ஸஸ் கிளாஸ் எல்லா எல்ஃப்ஸும் குவா கிட்ட கைதி. அதுக்குள்ள குவா வட துருவத்தில இருந்து கிளம்பிட்டான். சரி டா ரெயின்டீர்ல கால் ஜாக் ஒரு சேர ஏறிட்டாங்க. பொம்பரன்னு ஸ்லெட்ல ஏறி உட்கார்ந்தாங்க. ஆனா கிளா வந்தாச்சு. அட போங்கடா, அவங்க பலம் அளவுக்கு மீறி அதிகமா இருக்கு. கால் ஜாக் இருவரையும் ஒரே தள்ளிப்புல தூக்கி வீசி புடைச்சாச்சு. ஜாக் ரெயின்டீர் சங்கிலி கிட்ட விழுந்தான். அட சாமியாரே, சந்தர்ப்பம் கிடைச்சிடுச்சுன்னு சங்கிலியை கழட்டிட்டான். ஸ்லெட் கீழே தள்ளி விழுந்தது. கிளா வானத்திலிருந்து விழுந்தா. கால் ரெட் ஒன்ன காப்பாத்த பார்த்தான். ஆனா கிளா உண்மையான உருவத்துல வந்துடுச்சு. ஒரு ராட்சத பயங்கர அசுரமா. அட கடவுளே, அவ அடிக்க வருது. அப்போதான் கிராம்பஸ் வந்துட்டான். அவன் ஸ்லெட்ல நெருப்பு எல்லாம் வீசுறான். கிளா கிராம்பஸோட காதலி இருந்தா என்று தெரிய வந்தது. கிராம்பஸ் கிளா எதிர்த்தான். ஆனா கிளா கிராம்பஸையும் காலையும் ஒரே தள்ளிப்புல தூக்கி வீசிடுச்சு. கால் மேல அடிக்க வருது. அப்போதான் ரெட் ஒன் எழுந்துருச்சு. ரெயின்டீர் எல்லாம் கிளா மேல ஓடி வந்து அடிச்சுது. கிளா கண்ணாடி கட்டிகளோட குவியல தள்ளாடி விழுந்து அங்கேயே கிடந்துடுச்சு. கிளா தோத்தாச்சு. ரெட் ஒன் சந்தோஷமா இருக்கு. கிராம்பஸ்க்கு நன்றி. அட போங்கடா அவரு உதவிக்கு. சகோதரா நன்றி. கிராம்பஸ் போனதும் வேலைக்காரங்க சாண்டாவை கிறிஸ்துமஸ் இரவு வேலைக்கு அவ்வளவு அவசரமா ரெடி பண்றாங்க பாருங்க. ரெட் ஒன் கால் ஜாக் டில்லன் 2 பேரையும் உலகம் முழுக்க சுத்த வர சொல்றாங்க. அடேங்கப்பா, சாண்டா எல்லா வீட்டுக்கும் பரிசு கொடுக்கறத பார்த்தா அவங்க 2 பேருக்கும் ஆச்சரியமா இருக்கு. ரெட் ஒன் தவறு பண்றான்னு பாருங்க. ஒரு விளக்க மேல கால் வச்சிடுறான். உடனே வேலைக்காரங்க அதை மாத்திடுறாங்க. சாண்டா வீட்டுக்குள்ள போறது யாருக்கும் தெரியாம இருக்கணும்னு அவ்வளவு கவனமா இருக்காங்க. அதான் சாண்டா யாருக்கும் கிடைக்கலன்னு அர்த்தம். பரிசு கொடுத்த வேலை முடிஞ்சதும் ஜாக் டில்லன் நல்லா சேர்ந்து இருக்கிறத பாருங்க. கால் ஜாக் குழந்தை மாதிரி சந்தோஷமா விளையாடுறதையும் பாக்குறான். சாண்டாவுக்கு கால் மனசு மாறிட்டதும் ஓய்வு எடுக்க போறதில்லைன்னு புரியுது. அட சந்தோஷம். சாண்டா ஜாக் டில்லன் 2 பேரையும் ஸ்லெட்ல வீட்டுக்கு கொண்டு போறான். அருமையான முடிவு, அற்புதமான பயணம், நல்ல பாடம்.